மூன்றாம் அத்தியாயம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. ஓம் மகிஷாசனை மாய்த்த மகாசக்தி படைகள் அனைத்தையும் நிர்மூலமாகிவிட்டதை அறிந்த மகிஷன் சேனாதிபதியாக சிசுரன் அன்னையோடு யுத்தம் புரியலானான். அன்னை வழக்கம் போல சிறிதும் இடைவெளியின்றி அம்புகளை அனுப்பி அவன் கொடியினை அறுத்து அவன் பாகனை கொன்று குதிரைகளை ஒழித்து இறுதியில் அவன் தேரினையும் பொடிபொடியாக்கி அவன் உடலினை அம்பாகளாக மூடினான். அதன் பின்னது மனம் தளராது அவன் பாய்ந்து வேகத்தில் அம்பிகையின் சிம்மத்தில் தலையில் தாக்கி அம்பிகையின் இடது கரம் ஒன்றினை தாக்கி விட்டான். அதனால் என்ன செய்ய? வஜ்ர சரீரமான அம்பிகையின் உடலில் பட்ட மறுநொடியே அந்த வாள் துண்டு துண்டானது. உடனடியாக தன் சூலத்தை அம்பிகையின் மேலே அனுப்பினான் அசுரன். தேவி அதற்கு தன் சூலத்தை தன் மீது செலுத்த சூலினியின் சூலமான அசுரனின் சூலத்தை பொடி பொடியாக்கதோடு இல்லாமல் அதனை எய்தியவனை அதே கதிக்கு உள்ளாக்கியது. அதை கண்டு வெகுண்ட சாமரன் என்ற வீரன் தன் வேலினை அம்பிகையின் மேல் வீசினான். தேவியின் வாக்கு ஒன்றே அதனை தடுத்து நிறுத்திவிட்டது. அதற்கு மேல் தேவியின் சிங்கராஜன் சமரான யானையின் பிடரியின் ஏறி நின்று போரிட்டு கொண்டே இருவரும் யானை மீதிருந்து தரையில் புதுத்துறையில் குதித்து மிகுந்த மூர்க்கமுடன் ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அன்னை தரையில் இறங்கி போர் புரிவது அவளது சிங்கத்துக்கு பொறுக்கவில்லை. அன்னையை கஷ்டப்படுத்துவதாக கோபம் கொண்ட திடீரென்று உயரத்தில் கிளம்பி சமரனை ஒரே அறையில் கொன்று கிழித்தது. அதன் பின்னர் தேவி தாமதமிக்கவில்லை. ஒருவரையும் மீதம் வைக்கவும் இல்லை. உத்தகரன் என்னும் அசுரனை கற்களையும் மரங்களையும் வீசி கொண்டாள். கராளனை தன் வாளின் தந்த பிடியிலேயே அடித்து மாய்த்தாள். புத்தன் என்பவளை கையால் அடித்து பொடி பொடியாக்கி கொண்டாள். எஞ்சி இருந்தவர்களின் கடைசியாக சேர்ந்தவர்கள் வேறெங்கு உயிரை விட்டனர். தேவியின் விதவிதமான பிரயோகங்களை ஒவ்வொருவரையும் நல்முறையில் வழியனுப்பி வைத்தால். பாஷ்கலனை மழுவினாலும் தாமிரனையும் அந்தகனையும் அம்புகள் எய்தி கொன்றால். தன் திரிசூலத்தால் உக்ராசனையும் மகாஹனுவையும் உக்ர வீரியனையும் வதைத்தாள். பிடாலனுடைய தலையை வாளினால் துண்டித்தாள். துந்தரனையும் துர்முகனையும் அம்புகளால் யமபுரிக்கு அனுப்பி வைத்தான். இதையெல்லாம் கண்டு மகிஷாசுரன் ஒரு கணம் பரமை பிடித்த போல நின்றுவிட்டான். அடுத்த நொடி அரக்கனின் மனம் வேறு கணக்கு போட்டது. படைகள் வேரோடு அழித்து விட்டாலும் அகங்காரம் முற்றிலும் நீங்கி விடுமா என்ன? உடனே ஒரு மாய ரூபத்தை எடுத்து கொண்டு அம்பிகையின் சேனைக்குள்ளே புகுந்து தாக்கலானான். தன் சுய உருவான எருமையின் வடிவினை எடுத்து கொண்டான். அவன் ஓடி வரும் கோலத்தை பார்த்தாலே அருகே அகில உலகங்கள் கதிகலங்கியது. அந்த பயங்கரமான எருமை தேவியின் சேனைக்குள் புகுந்து தன் முகத்தால் தாக்கியதும் குளம்பால் குத்தியதும் கொம்புகளால் கிழித்ததும் வாளால் அடித்து பலரை துன்புறுத்தியதும் அந்த எருமையின் குரலையும் மூச்சு காற்றினாலும் கேட்டே சக்தியின் சேனைகளும் கலங்கிதான் போனார்கள். அதிவேகமாக அவன் முன்னேறி தேவியின் வாகனமாக சிங்கத்தை கொல்ல முயன்றான். பகவதியும் அவள் எவ்வாறு தூரம்தான் போகின்றான் என்று பார்ப்பதற்காக அமைதியாக இருந்தாள். அந்த மகிஷம் தன் கொம்புகளால் பூமியை கீறும் பெரிய மலைகளை தூக்கி எறிந்து கர்ஜித்து அவனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் பூமி பிளந்தது. அவன் விடும் பெருமூச்சின் சீற்றத்தில் பல மலைகள் வானவெளிகள் பறந்தன. கருணாம்
அம்பிகை அல்லவா எதிரில் நிற்பது. கருணா அம்பிகை அல்லவா எதிரில் நிற்கிறது. அவனை கொன்றுவிட அவள் எப்போதோ முடிவு செய்துவிட்ட. அதனால் கடைசி வரை அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாள். சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம் என்று எண்ணியிருந்தான். அவன் அதனை நோக்கி கொள்ள வந்த எப்போதும் அவன் கோபம் கொள்ளவில்லை. தன் பாசக்கயிற்றை வீசி அவனை கட்டினாள். அவனோ அதற்கு கட்டுப்படாமல் தன் எருமை வடிவில் நீங்கி சிங்க வடிவு கொண்டான். லீலா வினோதிக்கும் இந்த விளையாட்டு பிடித்து போய்விட்டது. உடனே அவளும் சிங்கத்தின் தலையை வெட்டினாள். உடனே மகிஷன் வாளேந்திய போர் வீரனாக வடிவு கொண்டான். பதிலுக்கு இவளும் தனது அம்புகளால் அவனுடைய வாளையும் கேடைகளையும் அறுத்தாள். மீண்டும் அவன் குன்று போல் உயர்ந்து கருத்த யானை உருவம் வடுத்து துதிக்கையால் அவளது சிங்கத்தை பற்றி இழுத்து கர்ஜனை செய்தான். தேவி யானையின் தும்பிக்கையை தனது வாளால் வெட்டி வீழ்த்தினான். மீண்டும் அவன் பழையபடி தன் எருமை வடிவமெடுத்து உலகையும் கலங்குமாறு கனைத்தான். அதன் பின்னர் அம்பிகை இனி இவனை அழித்துவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தாள். கண்கள் சிவக்க அட்டகாசமாக சிரித்து கொண்டு தன் கைகளிலுள்ள மது பாத்திரத்தில் இருந்து மதுவை மீண்டும் மீண்டும் குடித்து தனக்கு கோபத்தை வரவழைத்தான். மதுவை அருந்தி கோபத்தை வரவழைக்கலாம். இல்லாத ஒன்றைத்தான் நாம் வரவழைக்க முடியும். விதமாக இவளுக்கு கோபம் என்பதே கிடையாது. கருணுடைய பூரணியான அவள் அப்பொழுது கூட அவள் திருந்த சந்தர்ப்பம் கொடுத்தாள், சமயம் கொடுக்கின்றாள். ஆனால் அஞ்ஞானம் நீங்குகிறதா? மகிஷன் சுலபத்தில் மாறுகின்றானா? இறுதியாக அவன் அழிக்க வேண்டும் என்ற காரணத்தால் மதுவை அருந்தி போர் வெறிபூண்டு இல்லாத கோபத்தை வரவழைத்து ஏற்றுக்கொள்கின்றாளே. ஜகஜகனி தேவி கூறினாள். உடனே நன்றாய் கர்ஜித்துக்கொள். நான் மதுபானம் செய்யும் வரை நீ கர்ஜிப்பாய். மதுபானம் செய்யும் வரை நீ கர்ஜிப்பாய். அதன் பின்னர் நீ உயிரை இழந்து இதே இடத்தில் தேவர்கள் ஆனந்தமாக கர்ஜிப்பார்கள். பேச்சை முடித்ததும் மகேஸ்வரி மதுவையும் முடித்தால் மறுகணம் பாய்ந்தே விட்டாள் பாதகன் மேல். அவள் மோதிய வேகத்தில் மகிஷன் குப்பர விழுந்தான். உடலில் உள்ள படுவெல்லாம் திரண்டு மீண்டும் எழுந்திருக்க முயன்றான். பராசக்தி அதை அறிய மாட்டாளா என்ன? விழுந்தவன் என்றுமே எழுந்திருக்க முடியாதபடி தன் திருவடிகளால் அவன் கழுத்தில் அழுத்தி மிதித்து கொண்டு கம்பீரமாக நின்றாள். சூலாயுதத்தால் அவனை தாக்கினாள். சண்டிகை காலில் கீழே கிடக்கும் அவன் வேறு உருவம் எடுத்து தன் வாய் வழியாக வெளிவர முயன்றான். ஆனால் அசையவும் அவனால் முடியவில்லை. அம்பிகையும் தன் வாளினை உயர்த்தி அவனது தலை வேறி உடல் வேறாக வீழ்த்தினாள். யுத்த களத்தை விட்டு பயந்தோடி இருந்த அசுரர்களை அனைத்தையும் ஹாகா என்று அலறியபடி நாற்புறங்களும் சிதறி ஓடின. துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவு. தேவருக்கோ சொல்ல முடியாத மகிழ்ச்சி. தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தாங்கள் துயரம் துடைத்த மகிஷாசுர மர்தினியை புஷ்பமாடி தூவி தொழுது வணங்கி துதித்தார்கள். கந்தர்வர்கள் இசை பாடினார்கள். அப்சரஸ்கள் ஆடி மகிழ்ந்தார்கள். அனைவரும் தேவியை போற்றி துதித்தார்கள். ஜயதுர்கையாக சிம்மத்தில் மீத மர்ந்து பவனி வந்தபடி மகாலட்சுமியும் ஆனந்தமாய் ஸ்துதிகளை கேட்டாள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.